இன்னைக்கு நிறைய பேர் மேடம் ஐஏஎஸ் ஆகணும், யூபிஎஸ்சி வந்து கிளியர் ஆகணும் அப்படின்ட்டு கனவோட 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் உட்காந்து படிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறீங்கல்ல, அவங்க பண்ணுற தப்பு இதுதான், நான் பண்ணது வந்து கரெக்டுன்னு இல்லை, நான் இதுதான் பண்ணேன் பாஸ் ஆகினேன் அப்படின்னு சொல்கிறது என்ன? இப்போ அவங்க பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியாது, இப்போ நான் பண்ணது தான் கரெக்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி இது எல்லாரோட இண்டிவிஜுவலோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட ஆன்சர் ரைட்டிங் ஸ்டைல், இது எல்லாமே தான். ஒன்ஸ் அவங்களோட பெஸ்ட்டை அவங்க கொடுக்குறப்ப அவங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதுதான் ஆக்சுவலி பேசிக் இதுவே. தென் இப்போ என்னோட இதில் நான் என்ன ட்ரை பண்ணேன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, செகண்ட் இயர்லேருந்து நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு நான் இப்போ எழுத போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ரிசர்ச் ப்ராசஸே 1 வருஷம் ஆகிடும் இல்லைங்களா. என்ன படிக்கணும், என்ன புக்ஸ் படிக்கணும், இதுவே கொஞ்சம் டைம் ஆகிடும். ஐ ஹவ் ஸ்டார்டட் earlyன்னு சொல்லலாம். நம்ம இப்போ டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்கூல்லே அவங்க எடுக்கிற சப்ஜெக்ட் அதுக்கு ஓரியன்டாக ஆர்ட்ஸ் எடுப்பாங்க, ஆர்ட்ஸ்லேயே படிச்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் early ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு. ஸோ எப்படி சொல்கிறது, என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் நான் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணணும் அதை நோட் பண்ணி செகண்ட் அட்டெம்ப்டில் நான் அது கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணேன். ஸோ இதுதான் என்னோட. நம்ம ஸ்கூல் டைமில் வந்து ஒரே கொஸ்டின் தான், வாட் இஸ் கொரோனா அப்படின்னு ஸ்கூல் டைமில் கேட்குறாங்க, காலேஜ் டைமில் கேட்குறாங்க, அதே யூபிஎஸ்சியில் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்களேன். வாட் இஸ் கொரோனா அப்படின்னு கேட்டால் இன்ஜினியரிங்கில் என்ன எழுதிருப்பீங்க, யூபிஎஸ்சியில் இன்றைக்கி என்ன எழுதிருப்பீங்க? வாட் இஸ் கரோனான்னு இன்ஜினியரிங்கில் கேட்டால் ஒரு லைன் எழுதுவோம், அதுக்கடுத்து திருப்பி அதை பற்றி ஏதாவது எழுதிட்டு இருப்போம் இன்ஜினியரிங்கில். பட் ஆனால் யூபிஎஸ்சி பொறுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸில் அட்ரஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவீங்க, கரோனானா என்ன வைரஸ் அந்த மாதிரி கொடுத்துருவீங்க. தென் யூ வில் டாக் அபவுட் இட் லைக் ஜியாகிரபிக்கல் ஒரிஜின், எங்கேருந்து வந்துச்சு. தென் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸில் அட்ரஸ் பண்ணுவீங்க. யூபிஎஸ்சி இஸ் நாட் அபவுட் மக்கிங் அப், யூ திங்கிங் இன் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ், எல்லாமே அப்ளை பண்ண முடியுதா அந்த இதை யூபிஎஸ்சியில் செக் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் எழுதுனதை விட நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைனா எழுதணும். அதே நேரம் வந்து ரொம்ப கதையெல்லாம் அடிக்கிறது மாதிரி அடிக்கக்கூடாது. தாட் ப்ராசஸ், நம்ம தாட் ப்ராசஸ் அங்கே இருக்கணும். ஸோ இப்போ கோவிட் வந்து சைனாலேருந்து வந்தது, எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, எப்படி எக்கனாமி அஃபெக்ட் ஆச்சு, எப்படி ஏழை மக்களுக்கு இன்னும் ஒரு பாதிப்பு அதிகமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி எழுதணும் யூபிஎஸ்சியில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கூட இருக்கும்போது இன்னைக்கு நீங்கள் அந்த ஒரு ஐஏஎஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் ஊறப்பட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த பழகினது, நீங்கள் அந்த ஜாலியாக இருந்த மூமெண்ட்ஸு, ஜாலியாக விளையாண்டது அதெல்லாம் ஞாபகம் வரும்ல, அந்த லைஃப்பை பற்றி சொல்லுங்கள். காலேஜ் லைஃப் அண்ட் ஸ்கூல் லைஃப் அதெல்லாம். நான் ஆக்சுவலி ரொம்ப படிக்கிற பிள்ளை கிடையாது, ரொம்ப விளையாடுற பிள்ளை கிடையாது. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் காம்படிஷன் எடுக்குன்னா என்னோட காம்படிஷன் வந்து இந்த ஒரு 8th ரேங்க் 9th ரேங்க் அந்த டாப் 10ல் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வீட்டில் ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நாங்கள் அந்த டாப்பில் கொஞ்சம் இருக்க ட்ரை பண்ணுவோம். மற்றபடி நான் ரெக்ரெட் பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் ஸ்கூலில் விளையாடாமல் இருந்தது நான் ரெக்ரெட் பண்ணுறேன். ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் கிடையாது, நார்மலான ஒரு ஈஸி கோயிங் லைஃப் மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாமே இருந்துச்சு. ஸ்கூல்லே நாங்கள் எழுதிப்போம், ஐஸ்வர்யா ஐஏஎஸ், சௌந்தர்யா எம்பிபிஎஸ், அந்த மாதிரி ஸ்கூல்லே எழுதி. ஸ்கூல்லே வர்ற கெஸ்ட் யாராச்சும் வந்தீங்கன்னா எழுதுறீங்க, நீங்க என்ன போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கேட்கும் போது நம்ம கலெக்டர் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அது நிறைய ஒரு 10 பேர்ல 7 பேர் சொல்ற ஆன்சர் அதான் இருக்கும். ஆமா, கலெக்டர் டாக்டர் அப்படிங்கிறது மெயினா டாக்டர் அப்போ இருந்துச்சு. எல்லாருமே ஒரு எம்பிபிஎஸ் ஆயிடணும், ஸ்டான்லி எம்எம்சியில் போடணும். நான் அப்போ ஒரு அவேர்னஸ் டாக்டருக்கு நிறைய இருந்துச்சு. யூபிஎஸ்சிக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்போ.